பிரைஸ் தி லார்ட். இந்த நாளும் நாங்கள் இந்த 45 ஏசாயா 45வது அதிகாரத்திலே நாங்கள் பார்த்தோம். நேற்று நாளிலும் இந்த கர்த்தராய தேவன் கோரேசை அபிஷேகம் பண்ணி அவருக்கு பல காரியங்களை சொல்லியிருந்தார். ஸோ அது என்னவென்றால் அதில் பார்க்கிறோம், ஜாதிகளை கீழ்ப்படுத்தி ஆளுகை செய்யக்கூடியதாக கொடுத்திருந்தார். அடுத்து நாங்கள் என்ன பார்த்தோம், அவனுக்கு முன்பாக கதவுகள் திறக்கப்பட்டிருந்தது. அப்போ ஒரு அபிஷேகம் பண்ண மனிதனுக்கு முன்பாக ஜாதிகள் கீழ்ப்படுத்தப்படுவார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், ராஜாக்கள் கூட அவனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே இருப்பார்கள் என்று பார்த்தோம். அடுத்தது பார்த்தோம், வாசல்கள் அவனுக்கு முன்பாக போடாதிருக்கும், கதவுகள் திறந்து வைக்கப்பட்டிருக்கும். ஸோ கர்த்தர் அவனை பார்த்து ஒரு காரியத்தை சொல்லுகிறார். அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு சொல்லுகிறார் என்னவென்றால், நான் உனக்கு முன்னாலே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஏனென்றால் உன்னை பேர் சொல்லி அழைக்கிற இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தர் நானே என்று நீ அறியும்படிக்கு அங்கே ஒரு காரியத்தை அவனுக்கு சொல்லுகிறார். அதை நாங்கள் இன்றைக்கு பார்க்கலாம். ஸோ ஆண்டவர் என்ன சொல்லுகிறார், ராஜாக்களின் கச்சைகளை அவிழ்க்கும்படிக்கும் திஸ் கோஸ் நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவேன். எது உனக்கு முன்னாலே கோணலாக காணப்படும், அபிஷேகம் பண்ணப்பட்ட உனக்கு முன்பாக கர்த்தருடைய ஆவியானவர் தங்கி இருக்கும் ஆலயமாக இருக்கிற உனக்கு முன்பாக எது வந்தாலும் அங்கே அதெல்லாம் தேவன் அந்த கோணல்களை எல்லாம் உனக்காக அவர் முன்னே புறப்பட்டு போய் செவ்வையாக்குறவராக இருக்கிறார். அதுக்காக நீ பேசாமல் படுத்து தூங்குறதா இல்லை, நீ இரவெல்லாம் விழித்திருந்து ஜெபம் பண்ண வேணும். ஆவியானவருக்கும் சரீரத்தை ஒப்பு கொடுத்து ஆவியானவருக்கு அவருடைய சத்தத்தை நீ கேட்க வேணும். அவருடைய மெல்லிய சத்தத்தை நீங்கள் கேட்டு பழக வேணும். அதுதானே சொல்லியிருக்கார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் என்ன சொல்லுகிறார், நம்முடைய ஆவியானவர் நாம் தேவபுத்திரர் என்று நம்முடைய ஆவியிலே சாட்சியிடுகிறார் என்று பார்த்தோம் இல்லையா? ரோமரில் எடுத்துக்கொள்ளுங்கள். ரோமர் அங்கே 8ஆம் அதிகாரத்திலே கூட அங்கே ஆண்டவர் சொல்லுகிறார், தேவனுடைய ஆவியானவர் நாம் தேவனுடைய பிள்ளைகள்னு சாட்சி விடுகிறார். 8ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் பாருங்கள், 15, 16 பார்க்கலாம். பாருங்கள், அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதுக்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் அப்பா பிதாவி என்று கூப்பிட பண்ணுகிற புத்திர சுவிகார ஆவியை பெற்றுக்கொண்டீர்கள். அப்போ நமக்குள்ளே புதிய ஏற்பாட்டில் இருக்கிற உடன்படிக்கைகள் இருக்கிற நமக்குள்ளே எந்த ஆவியை தந்திருக்கிறாருண்டா, அப்பா பிதாண்டு கூப்பிடுகிற புத்திர சுவிகார ஆவியை தந்திருக்கிறார். யார் மாதிரி? இயேசு கிறிஸ்து மேலே இருந்த கிறிஸ்துவின் ஆவியை தான் நமக்கு தந்திருக்கிறார். அதான் அடுத்த வசனத்தில் பாருங்கள், நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று ஆவியானவர் தாமே நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார். ஹிஸ் இம்பல்சஸ் நமக்குள்ளே இருந்து பேசுவார். எப்படி பேசுவார்? நீ தேவனுடைய பிள்ளை என்று சொல்லி நமக்குள்ளே சாட்சி கொடுக்கிறார். நான் ஆவியினால் பிறந்தேன், நீ தேவனுடைய புத்திரனாய் இருக்கிறார் என்று சொல்லி நம்முடைய ஆவியுடனே சாட்சி கொடுக்கிறார். நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே, தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துவுக்கு உடன் சுதந்திரருமாமே. அவை பாருங்கள். அப்போ என்ன சொல்லுகிறார்? நான் வேதம் சொல்லுகிறது, நாம் தேவனுடைய சுதந்திரவாளிகளாம். அப்போ என்ன சொல்ல சுதந்திரவாளி என்றால் தேவனுடைய எல்லா சொத்துக்கும் தேவனுடைய எல்லாவற்றுக்கும் நாம் சுதந்திரவாளி. என்ன, ஒரு அப்பாவுக்கு 2 பிள்ளைகள் 3 பிள்ளைகள் இருந்தால் 3 பிள்ளைகளுக்கும் அந்த சொத்தில் பங்கு இருக்குது. அது மாதிரி தான் சுதந்திரவாளி. அந்த அப்பாவுக்கு அவங்க சுதந்திரவாளி. அது மாதிரி தான் இயேசு கிறிஸ்துவுக்கு என்னெல்லாம் இருக்கிறதோ அது உங்களுக்கும் எனக்குமா இருக்கிறது. ஏன்? நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அவர் தந்த ஆவியானவர் நம்முடைய ஆவியிலே சாட்சி கொடுத்து வருகிறார், நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று. அதுதான் வாசித்தோம். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு என்ன சொல்கிறார், நானே உன்னை பேர் சொல்லி அழைத்தேன் என்று நீ என்னை அறியும்படிக்கு. அப்போ நாம் தேவனை அறியும்படிக்கு, அதாவது நாம் தேவனோடு சஞ்சரிக்கிறவர்களாக இருக்கிறோம். ஏன்னா தேவனுடைய ஆவி நமக்குள்ளே எதுக்குள்ளே வருகிறாருண்டா, அவர் நம்மை பிதாவோடும் கிறிஸ்துவோடும் இருக்கிற ஐக்கியத்தையும் அவரை அறிகிற அறிவிலும் பிதாவிலும் கிறிஸ்துவிலும் அவரும் உயிரோட்டமா உறவிலே நாம் அறிவதுதான் நித்திய ஜீவன். அப்போ அந்த ஸ்கிரிப்சரெல்லாம் முதல் நாம் அறிந்து கொள்கிறோம். என்ன ஸ்கிரிப்சரா? வார்த்தையின் மூலமாக நாங்கள் அறிந்து கொள்கிறோம். அப்புறம் எது அறிகிறோம்னு சொன்னால் நாங்கள் அவரை நாங்கள் உறவிலே அறிகிறோம், ரிலேஷன்ஷிப்லே. அது கிரீக் லாங்குவேஜில் பார்த்தீங்கன்னா ஐடோ நாலேஜ் என்று இருக்குது. ஐடோ நாலேஜ் என்று சொன்னால் அது உறவு முறையாக
ரிலேஷன் பேசி பழகி கதைத்து ஒரு கொம்யூனியன் அவர்களோடு இருக்கிறது. அதைத்தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்போது இயேசுவை நிஜமாக நமக்கு ரிவீல் பண்ணுகிறார். நிஜமாக ஆராதிக்கும் போது பாருங்கள், அந்த டெஞ்சபிள் பிரசன்ஸை தருகிறார். வார்த்தையினாலே பேசுகிறார், வார்த்தையிலே சீக்கிரசியலை கொண்டு பேசுகிறார், நம்முடைய ஆவியிலே பேசுகிறார், வசனத்தினூடாக பேசுகிறார், பாடல் அடிகளினூடாக பேசுகிறார். இன்னும் ஆழமாக போனீங்கன்னா பிதாவு குமாரன் பரிசுத்த ஆவியானவர் நமக்குள்ளே திரியேக அந்த தேவ ஐக்கிய உறவிலே நம்மை இணைப்பு புத்திர சுவிகாரத்தில் நம்மை இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஸோ இதுதான் சத்தியம், இதுதான் சத்தியம். நாம் மறுபடி பிறந்த போது நாம் இந்த புத்திர சுவிகாரத்துக்குள்ளாக நாங்கள் கடந்து வரப்பட்டிருக்கிறோம். பிதாவோடும் கிறிஸ்தியேசுவோடும் இந்த பரிசுத்த ஆவியினாலே திரியேக உறவின் ஐக்கியத்திலே நாம் இந்த யூனியன்லே பங்கடைந்திருக்கிறோம். அதானே நீங்கள் கடைசியில் சேச்சு முடிந்து போகல என்ன சொல்லுவாங்க, என்ன சொல்கிறவங்க சபையில்? தேவனுடைய அன்பிலும் கிறிஸ்து இயேசுவுடைய கிருபையிலும் தேவனுடைய அன்பிலும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியம் அந்யோன்யம் நம் அனைவரோடும் என்றும் இருப்பதாக. இட் நெவர் லீவ் யூ, இட் நெவர் லீவ் யூ. உங்களை விட்டு ஒருபோதும் இந்த திருத்துவ தேவனுடைய ஐக்கியம் பிரிவதில்லை. ஏன்? நீங்கள் மறுபடி பிறந்த பொழுது இந்த உறவுக்குள்ளே பிறந்து விட்டீங்கள், கிறிஸ்துவுக்குள்ளே பிறந்து விட்டீங்கள். நீங்கள் கிறிஸ்துவுக்கு வெளியே இல்லை, நீங்கள் கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய வாழ்க்கையை பெற்றுக்கொண்டீர்கள். புதிய உடன்படிக்கையின் மக்களுக்கு கிறிஸ்துவுக்குள் என்ற புதிய வாழ்க்கையை தேவன் நமக்கு தந்திருக்கிறார். அப்படிப்பட்ட மக்களுக்கு பாருங்கள் என்ன விதமான ஆசீர்வாதங்களை தேவன் வைத்திருக்கிறார். ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், கோரேசை குறித்து சொல்லும்போது அங்கே பாருங்கள், சொல்லுகிறேன். வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பால்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் உனக்கு கொடுப்பேன். நான் என் தாசனாய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேலின் நிமித்தமும் நான் உன்னை பேர் சொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன் என்று சொல்லுகிறார். அப்போ இந்த ஆசீர்வாதங்களை எல்லாம் யாரு கொடுக்கிறார்? இந்த கோரேசுக்கு, அபிஷேகம் பண்ண கோரேசுக்கு ஆண்டவர் சொல்லுறாரே, வெண்கல கதவுகளை உடைத்து போடுகிறேன் உனக்காக, உனக்கு முன்னே போகிறேன். எந்த கதவு உனக்கு சேலஞ்சாக இருக்குதோ, நான் அபிஷேகம் பண்ண கோரேசு, அவர் அபிஷேகம் பண்ண மக்களுக்காக, அவரோடு சஞ்சரிக்கிற மக்களுக்காக அவர் முன்னே கடந்து சென்று அவர்களுக்கு என்ன கோணலாக என்ன டிஸ்டர்பாக இருக்கிறதோ அந்த டிஸ்டர்பன்ஸை நான் உடைக்கிறார். ஏன் தெரியுமா? அந்த அழைப்பும் அந்த திட்டமும் தேவனிடத்திலிருந்து வந்த நோக்கமாக இருக்கிறபடியா, அந்த திட்டம் ஒரு மனிதனுடையது அல்ல, அது தேவனுடையதாக இருக்கிறபடியால், அவர் தேவனோடு நடக்கிற ஒரு மனிதனாக இருக்கிறபடியால் அந்த திட்டத்தை கர்த்தருடைய ஆவியானவர் நிறைவேற்றும்படியாக அவனை கரம் பிடித்திருக்கிறார். அப்போ அவனை கரம் பிடித்ததுக்கு அவருக்கு ஒரு நோக்கமும் அசைன்மெண்ட்டும் இருக்குது, அவருக்கு ஒரு தெய்வீக திட்டம் இருக்குது. பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை குறித்து நிறைய நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு தான் ஒரு திட்டம் இருக்குமே. பாடல்களோ கூட பாடுறாங்க, நான் கொண்ட திட்டங்கள் சிறிதானாலும் அப்பா நீர் கொண்ட திட்டங்கள் பெரிதல்லவா. அப்போ என்ன நாம் சொல்கிறோம், நமக்கும் ஒரு திட்டம் இருக்குது. ஏன்? நிறைய நேரத்தில் நம்ம கர்த்தருடைய திட்டத்தை அறியாதபடியினால், ஆவியானோருடைய நெருக்கமான இன்டிமெசி இல்லாதபடியினால் நான் நிறைய நேரம் என்ன செய்கிறோம், நாங்கள் தவறான திட்டங்களிலே நாங்கள் எப்படி ஆபிரகாம் ஈசாக்கு உனக்கு தருவேன், சாராளுக்கும் உனக்கும் ஒரு தருவேன் என்று சொல்லியிருந்தார். ஆனால் இடையில் என்ன செய்கிற, அவங்க மாமிசத்தில் யோசித்து ஒரு இஸ்மவேலை பிறப்பித்து விட்டார்கள். நம்ம தேவனுடைய திட்டத்துக்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ண வேணுமெண்டு. நோ, தேவன் தன் திட்டத்தை அவரே முன்னின்று நிறைவேற்றுவார். நம்ம அவருக்கு நம்மளோட பொடியை கொடுத்தா காணும். ரோமர் 12:1-2 என்ன சொல்லுது? நாம் புத்தியுள்ள ஆராதனை என்னவென்றால் இந்த சரீரத்தை அவருக்கு பரிசுத்தமும் பிரியமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டுமென்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன் என்று பவுல் எழுதுகிறார். என்னவென்றால் அப்பொழுது என்ன செய்கிறார், நீங்கள் இந்த உலகத்தோடு ஒத்த வேஷம் தரிக்காமல், அங்கதான் நாங்கள் செப்பரேஷன் பண்ணப்படுறோம். எங்க? பரிசுத்த ஆவியினால்தான் அங்கே நாங்கள் பரிசுத்தமாக்கப்படுகிறோம். எந்த பலியும் அங்கே பரிசுத்த ஆவியினால் தான் புதிய ஏற்பாட்டிலே அங்கே பரிசுத்தமாக்கப்படுகிறது. நீங்கள் பார்க்கலாம். ஏன்னா எந்த பலியும் புதிய ஏற்பாட்டிலே இயேசு கிறிஸ்து கூடாக இரத்தத்தினால் மீட்கப்பட்ட நாங்கள் அவரே பாருங்க, நித்திய ஆவியினாலே தம்மைத்தாமே தேவனுக்கு உகந்த வாசனையாக காணிக்காம பலியாக தம்மை ஒப்பு கொடுத்தாருன்னு பார்க்கிறோம்.
அப்போ இதில் என்ன பார்க்கிறோம் என்று சொன்னால், நாங்கள் தேவனுக்கு நம்முடைய சரீரங்களை நாம் பரிசுத்தமாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் அங்கே பார்க்கிறோம். அப்பொழுது என்ன நடக்கிறது? அவர் நம்முடைய துதிகளை, பலிகளை, ஆராதனைகளை நாம் ஏன் பரிசுத்த ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுக்கிறோம்? நாம் பரிசுத்த ஆவியானவரை பயன்படுத்த முடியாது. ஏன்னா he is so big God. நாங்கள் அவரை பயன்படுத்த முடியாது. அவர் நம்மை குறித்த திட்டத்தில் நம்மை நடத்துவார். எஸ், அவர் நமக்கு உதவி செய்கிறார். இஸ் ஹெல்ப்பர், கம்ஃபர்டர், சப்போர்ட்டர், இன்டர்செசர், கவுன்சிலர், ஸ்டாண்ட் பை, அடுத்து என்ன செய்கிறார்? லோயர், நமக்காக அட்வொகேட், நமக்கு ஒரு யுத்தம் என்றால் அவர் தான் நடத்துவார். அவர் நமக்காக சப்போர்ட் பண்ணுற ஒரு தேவனாக இருக்கிறார். ஸோ நாம் இதில் என்ன நாங்கள் பார்க்கிறோம் என்று சொன்னால், நமக்காக தேவன் சகலத்தையும் செய்ய வல்லவராக இருக்கிறார். அப்போ அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனுக்கூடாக தேவன் எப்படியான நன்மைகளை கொண்டு வருகிறார்? வெண்கல கதவுகளை நமக்காய் உடைத்து போடுகிறார். இரும்பு தாழ்பால் கதவுகளை முறித்து போடுகிறாராம். அவரே செய்வார். என்ன இஸ்ரவேல் என்ன நடந்தது? செங்கடலை பிளந்தது எப்படி? அங்கே அவர் தான் திட்டம் கொடுக்குறார் மோசேக்கு. மோசே இஸ்ரவேல் ஜனங்களை அழைச்சி கொண்டு பாலும் தேனும் ஓடுகிற கானானை கொடுக்க போகிறேன். இடையில அவருக்கு தெரியாதா இந்த செங்கடல் இருக்குது, இதில் ஸ்டக் ஆவாங்கன்னு தெரியும். ஆனால் என்ன செய்கிறாரு? அங்கே செங்கடலை பிளக்கிறதுக்கு அங்கே வழி வச்சிருக்கிறார். அங்கே சொல்ல, மோசே கையை நெட்டி பிளந்து விடு என்று சொல்லுகிறேன். என்ன இந்த கொல்லி பிளந்து விடுற மாதிரி அவன் என்ன செய்கிறான்? கையை நெட்டி இப்படி என்றான். அப்படியே செங்கடல் பிளந்துட்டு. நீங்களும் இன்றைக்கு தடைகளை பார்த்து அப்படியே இப்படின்னு போடுங்க. உங்களோட தடை எதுவாக இருந்தாலும் தடை வேறையாக போயிடும். அல்லேலூயா. எந்த தடை முடைத்து விட உங்களுடைய கரம் போதுமான. யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் அனாயிண்டட், யுவர் ஹேண்ட்ஸ் ஆர் கிரைஸ்ட் ஹேண்ட். உங்களோட கரங்கள் கிறிஸ்துவின் கரங்களாக இருக்கிறது. ஆகவே நீங்கள் எந்த இடத்துலையும் ஆண்டவர் என்ன சொல்லுகிறார்? உங்களோட கையை நீட்டி வியாதியஸ்து மேலே வச்சு ஜெபம் பண்ணு, அட்டு தரத்து பிசாசன்னு சொல்லலை. கரத்தை நீட்டி, தட்ஸ் சிம்பிள். கையை வியாதியஸ்தன் மேல், அப்பொழுது வியாதியஸ்தன் ரீகவர் ஆவான் என்று சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதெல்லாம் சத்தியமாக இருக்கிறது. தேவன் சொன்னதான், அந்த வார்த்தை மாற்றம் இல்லை. அதோட எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. அந்த வார்த்தையிலே அந்த சோர்ஸ், டிவைன் சோர்ஸ் அண்ட் எசன்ஸ் எல்லாம் அந்த வார்த்தைக்குள்ளேயே இருக்கிறது. ஆகவே நாம் பயப்படாமல் நாம் இந்த கரங்களை நீட்டி நம்மளோட தடைகளை நாம் உடைத்து போடலாம். ஏன்? நான் கரங்களை நீட்டும் போது, மோசே கரங்களை நீட்டி பிளந்து கோலை ஓங்கி அங்கே கையை நீட்டி அவன் தண்ணீரை பார்த்து பிளந்து போது, அப்படி செய்தபோது அங்கே செங்கடல் ரெண்டாக பிளந்து வழி திறந்தது. ஸோ இன்றைக்கும் உங்களுக்கும் வழி திறக்கும். ஜஸ்ட் அ ப்ரொஃபட்டிக் ஆக்டர்ஸ் நீங்கள் செய்ய வேண்டும். என்ன சொல்கிறது? ப்ரொஃபட்டிக் ஆக்ட். நம்ம மேல் இருக்கிற ஆவியானவர் தீர்க்க தரிசனத்தின் ஆவியானவர். ஸோ நாம் எதை செய்தாலும் புதிய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள், சபை பிள்ளைகள், இட்ஸ் லைக் எ ப்ரொஃபட்டிக் ஆக்ட். இங்கே எதை அப்படி செய்யும்போது தேவன் அங்கே வெற்றியை கொடுக்கிறேன். நீங்கள் விசுவாசித்து கிரியைகளை நடப்பிக்கிறீர்கள். ஸோ உங்களுடைய விசுவாசம் கிரியைகளோடு கூட அங்கே உங்களுக்கு வெற்றிகளை ஈட்டி தருகிறது. இட்ஸ் அ ப்ரொஃபட்டிக் ஆக்ட் என்று சொல்லப்படுது. ஸோ ஆண்டவர் தேவனால் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களுக்காக அங்கே ஜாதிகளை கீழ்ப்படுத்துகிறார். ராஜாக்களின் இடைக்கட்டுகளை அவிழ்க்கிறார். உங்களுக்காக அங்கே வெண்கல கதவுகளை உடைக்கிறார். இருப்பு தாழ்பாளைகள் முறித்து போடுவார். உங்களுக்கு முன்னே சென்றவர் காரியங்களை வெற்றியாக்குறார். உங்களோடு இணைந்து தான் அதை செய்கிறார். கோணலாக இருக்கிற இப்படியான காரியங்களை எல்லாம் அவர் அகற்றி போடுகிறார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு ஃபினான்ஷியல்லி அங்கே ஒரு வெற்றியை தருகிறதை பார்க்கிறோம். அடுத்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை உங்களுக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. அந்தகாரத்தில் டார்க்னஸ்ல அங்கே இருக்கிற பொக்கிஷங்க என்ன? பிசாசு ஒளித்து மறைத்து வைத்திருக்கிறவைகள் எல்லாம் எடுத்து கர்த்தர் உங்களுக்கு பொக்கிஷங்களை கொடுக்கிறார், புதையல்களை கொடுக்கிறார். ஒளிப்பிடத்தின் இருக்கும் புதையல்களை உனக்கு கொடுக்கிறார். யார் கொடுக்கிறது? கர்த்தருடைய ஆவியானவர் கொடுக்கிறார். ஏன்? உங்கள் வலது கரத்தை பிடித்து கொண்டு சொல்லுகிறார் பாருங்க. அவன் வலது கையை பிடித்து கொண்டு அவனுக்கு இதெல்லாம் சொல்லி கொண்டிருக்கிறார் பாருங்க. யாருக்கு? அவர் அபிஷேகம் பண்ணின கோரேசுக்கு முன்னுக்கு சொல்கிறேன், இதெல்லாம் நான் உனக்கு செய்வேன். இன்னைக்கும் கிறிஸ்துவுக்குள் அபிஷேகம் பண்ணப்பட்ட உங்களை என்னை பார்த்து கர்த்தர் இதைத்தான் சொல்லுகிறார். நான் செய்வேன், நான் செய்கிறேன் என்று சொல்கிறார். என்ன செய்கிறேன் என்று சொல்லி ஹிடன் ட்ரெஷர். இட் இஸ் அ ப்ளூரல். புதையல்கள் என்றது ப்ளூரலாக இருக்கிறது, பொக்கிஷங்கள் என்பது ப்ளூரலாக இருக்கிறது. ஸோ வலது கையை பிடித்து கொண்டு ஆண்டவர் என்ன சொல்கிறார்? நீங்கள் பார்க்கும்போது தேவனும் நீங்களும் இணைந்து செய்கிறதான் ஊழியம். தேவன் இல்லாமல் நீங்கள் செய்ய முடியாது.
நீங்கள் இல்லாமல் தேவனாலும் செய்ய முடியும். இந்த பூமியில் ஒரு காரியத்தை தேவன் செய்ய வேண்டுமென்றா அவருக்கு ஒரு மனிதன் தேவையாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ இந்த காரியங்களை தேவன் நமக்கு செய்து வருகிறார். ஸோ அதைத்தான் நாங்கள் பார்த்தோம். ஸோ ஆண்டவர் அதனால் என்ன சொல்கிறார்? நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை என்பதை சூரியன் உதிக்கும் திசை தொடங்கி அது அஸ்தமிக்கும் திசை வரையும் அறியப்படும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன் என்று அங்கே சொல்லுகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார். திருப்பி திருப்பி இந்த செய்திகளை கேளுங்கள். நிச்சயமாக இவைகள் உங்களுக்கு ஒரு அற்புதத்தை கொண்டு வரும். உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை உண்டு பண்ணும். ஃபினான்ஷியல் பிரேக் த்ரூஸை கொண்டு வரும். அங்கே இந்த ஏசாயா 14 இந்த 45-14 வசனத்தில் கூட அங்கே சொல்லுகிறார் ஆண்டவர், எகிப்தின் சம்பாத்தியத்தையும் எத்தியோப்பியாவின் வர்த்தக லாபமும் நெடிய ஆட்களாகிய சபேயரின் வர்த்தக லாபமும் உன்னிடத்துக்கு தாண்டி வந்து உன்னுடையதாகும் என்று சொல்லுகிறார். உன்னுடையதாக இதெல்லாம் மாறும் என்று சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்போ இப்படி நிறைய வாக்குத்தத்தங்கள்லாம் கொடுத்துருக்கிறார். யாருக்கு? அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனோடு அவர் இப்படித்தான் இருப்பார். அல்லேலூயா. அடுத்த பகுதியிலே நாங்கள் பார்ட் 3 நாங்கள் இந்த காரியங்களை குறித்து தான் பார்க்க போகிறோம். ஸோ ஆண்டவர் ஒரு அபிஷேகம் பண்ணப்பட்ட மனிதனோடு எப்படியாக இருந்து நடத்துகிறார்ன்ற காரியங்களை பார்க்கலாம். God bless you. See you next time. Bye.